சந்தேகம் வந்துருது. உலகத்தில் பெரிய அறிவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அதுக்கு பேர் டெல்ஃபி. அங்கே போய் அது கேட்டால் அது ஆசிரியர் மாதிரி திருப்பி பதில் சொல்லும். உலகத்தில் பெரிய அறிஞன் யார்? டெல்ஃபி சொல்லிது சாக்ரட்டிஸ்ன்ட்டு. கிளம்பிட்டான் சாக்ரட்டிஸை பார்த்துறதுறான்ட்டு. போய் சுற்றிக்கிட்டே இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சிட்டான். சாக்ரட்டிஸ் இங்கே தான் இருக்கார். ஆமாம் இருக்கார். இங்கே சாக்ரட்டிஸுங்கிறதா அங்கே தான் இருக்கார். போய் அவர் போனால் ஒரு தொப்பை கருப்பாக ஒரு ஆள் வந்து ஏதோ இலப்பொழி வச்சு இழைச்சிக்கிட்டு ஆசாரி வேலை பார்த்துட்டு இருக்கார், தச்சு வேலை. பார்க்குறான், ஏதோ இந்த அறிஞர்னாங்க இதால் ஏதோ பண்ணிட்டுருக்காருன்னு. நீங்கள் தான் சாக்ரட்டிஸா? ஆமாம். நீங்கள் தான் நம்மளை உலகத்திலே பெரிய அறிஞரா அப்படின்னு யார் சொன்னது? அங்கே டெல்பியில் சொல்லிச்சு, தேவாலயத்தில் டெல்பி சொல்லிச்சு அப்படின்னா. அப்படியா? நான் இல்லை. அப்புறம் இல்லையா, அது நேற்று வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, கிளம்புட்டார். அதே கோபத்தில் அங்கே வர்றான். அந்த டெல்பி ஆலயத்துக்கு வந்து, ஏய் என்ன பொய் சொல்லிட்ட, நீ பெரிய அறிஞன் சாக்ரட்டிஸ்னா அவன்கிட்ட போய் கேட்ட இல்லைன்றான். அதனால தான் சொன்னேன் சாக்ரட்டிஸ் பெரிய அறிஞன். எப்படி இருந்து பாருங்க. நீ அதை சொல்லுது, நீ நேற்று வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற சாக்ரட்டிஸை சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அவனும் அறிவாளி நினச்சிக்கிட்டு இருந்தான். நீ இன்னைக்கு கேட்டதுனால தான் சொல்கிறேன் சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிஞன். அப்போ எழுதுற அறிவு என்பது நம்ம அறியாமையே என்னன்னு காட்டுறதுக்கு பேர் தான் அறிவு. அதுதான் ஐயா முத்துராமலிங்க தெரிஞ்சு சொல்றாங்க, அறிவு என்பது அறியாமையை அளந்து காட்டும் கருவிதாண்டா அறிவுங்கிறாங்க.